நடிகர் அஜித் குமார் வந்து ஸ்பெயின் நாட்டில் நடந்த கார் ரேஸில் 3வது இடத்த வந்து பிடிச்சிருக்காரு. இந்தியாவுக்கு ஒரு பெருமை தேடி தந்திருக்காருன்னு சொல்லலாம். தொடர்ந்து வந்து சினிமாவை வந்து பிரபலப்படுத்தும் வகையிலும் தமிழ் இந்தியா சினிமா பற்றி உலகம் அறிந்து கொள்ளும் வகையிலும் ஒரு லோகோ அமைக்க போதாகவும் அஜித் சொல்லியிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய படம் அடுத்த படம் குட் பேட் அக்லிக் படம் தன் அடுத்த படம் என்னங்கிறதையும் அஜித் குமார் அதில் பேசியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய அடுத்த படத்துக்கான கதை வாதம் முடிஞ்சிட்டு கதையும் உருவாயிடுச்சு. விரைவில் அதுக்கான அறிவிப்பை நாங்கள் வெளியிட போகிறோம் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வந்து ரசிகர்களுக்கு கொடுத்துருக்காரு அஜித் குமார் அப்படின்னு சொல்லலாம். அஜித் குமாரை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு சினிமா அந்த ரெண்டுலேயும் ஒரு பங்களிப்பை பண்ணிட்டு வரான்னு சொல்லலாம். தொடர்ந்து ரசிகர்களுக்காக சில படங்கள் பண்ணுறாரு. அந்த வகையில் அடுத்த படம் வந்து ரசிகர்களுக்கான படமாக தான் இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த படத்தை குட் பேட் அக்லி இயக்குன ஆத்விக் தான் இயக்குறாருங்கிறது குறிப்பிடத்தக்கது. அநேகமாக இந்த படத்தோட அப்டேட் நாளை வரலாம்.